பாவம் செய்தேன். இந்த பாவத்தை குறித்த உணர்வு எந்த ஒரு தெய்வ பிள்ளைக்கு வருகிறதோ பரிசுத்த ஆவியானவரோடு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எங்கேயோ என்றோ யாருக்கு விரோதமாகவோ அது சில வேளைகளில் மறந்து போயிருக்கலாம், ஆனால் நினைவுபடுத்துகிறாரானால் ஆமே அந்த பாவத்தின் நிமித்தம் தேவனுடைய ஆசீர்வாதம் தடைபடுத்தப்படுகிறது என்பதை நீ ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரிடத்தில் உபவாசித்து, ஆண்டவரே இந்த காரியத்தை வாய்க்க பண்ணும், இந்த தொழிலை ஆசீர்வதியும், இந்த தடையை மாற்றி போடும் என்று ஜெபித்து கொண்டிருக்கலாம். அதன் பிரதிபலன் தான், அதன் பதில் தர வேண்டும் என்கிற ஆவலில் தான் பரிசுத்த தேவன் ஆவியானவருடைய இருதயத்தில் உணர்த்துவார். அந்த பாவம் ஆமே தடையாயிருக்கிறது, மற்றவர்களுக்கு விரோதமாய் பேசின அந்த வார்த்தைகள் தடையாயிருக்கிறது, அந்த கோபம், அந்த வைராக்கியம்